ஓகே தேங்க்ஸ் பாய் 20 லட்சம் 20 லட்சம் இதே நீலக்கண்ணா எத்தனை கோடி ஒரு 100 கோடி அந்த மாதிரி 100 கோடி கசுகையும் போகும் ශ්‍රීලංකාවට ජෙම්තන් වර්ල්ඩ්ගේ வேர்ல்ட்லே மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் இங்கே பாருங்க ரத்தின கல்லுகள் டயனா இது குயின் எலிசபெத் குயின் அவட கையில் விரல் இருக்கிற கல்லும் வந்து இதில் ரத்னபுரி இங்கே இருந்து எடுத்ததா ජාති අතරම සමගියෙන් ඉන්න ඕනේ කියලා යාපනයේ උත්තර ඉඳලා දකුණට පණිවිඩය අරන් එනෝනේ. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சுக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 10வது மாவட்டமான இரத்தினபுரி மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களும் நடந்து பயணித்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி 10வது மாவட்டம் முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் யார்கிட்ட வீட்டு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்காபுரோ விட்டாங்க. இங்கே பாருங்க டிக்காபுரோ. இன்றைக்கு எங்களுக்கு அதாவது தங்குறதுக்கு, அதாவது நேற்று தங்குறதுக்கான வசதி, இரவு சாப்பாடு வசதி எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்காபுரோ தான். முக்கியமாக என்ன ஒன்று சொல்லி ஆகணும், வீட்டில் இருந்த அங்கத்தவர் எல்லாமே வேறு எங்கே அனுப்பி போட்டு எங்களுக்கு அதாவது இருக்கிறதுக்கு இடம் தந்தவர் உண்மையாக ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இரவு நாங்கள் இடியப்பம், மற்றது சொதி, இறைச்சிக்கறி, மற்றது ஆட்டுப்பால் எல்லாம் தந்தவர். சூப்பராக இருந்துச்சு. வேறு இல்லவர் என்ன கடிக்கிறீங்க கடிக்கிற. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரத்தினபுரி என்றாலே முக்கியமானது உண்டு இரத்தினக்கல். ஆகையால் நாங்கள் இரத்தினபுரிக்குள்ள போய் இரத்தினக்கல் மார்க்கெட்டுக்கு போகிறோம். எல்லாம் காட்டும். கல் எப்படி எடுக்கிறது, விற்கிறது, எப்படி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம். என்ன ஏன் ப்ராசஸ் ஒன்று நடக்கும் அதெல்லாம். அந்த கல் எடுக்கிறது போகலாமா? இன்றைக்கு சான்ஸ் இருக்குதா? சந்தர்ப்பம் போகலாம். மழை பெஞ்சு தானே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிக்கும். இன்றைக்கு வேலை நேற்று 3-4 நாளாக வேலை நிப்பாட்டி இருக்குது. ஓகே ஓகே. இங்கே இரத்தினபுரியில் மழை எப்போ வரும், வெயில் எப்போ வரும்னு சொல்லலாது. முக்கியமாக இன்னும் 10 நிமிஷத்தில் மழை பெய்யும். மற்றது முக்கியமாக இங்கே இரத்தினபுரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாழ்வான பகுதி. காரணம் என்னத்துக்காண்டி? ஏன் தாழ்வான கொஞ்சம் பள்ளமாக இருக்கு. இது சுற்றி வர மலை. ரத்னபுரம் வந்து ஒரு குளியோட்டில் பாதி இடத்துல தான் இருக்குது. அதுதான் சீக்கிரம் வெள்ளம் பாரு. மற்றது என்ன ஒன்று இருக்குது, இங்கால பக்கத்தில் கழனி கங்கை இருக்குது. பக்கத்தில் கழுகங்க கழுகங்க. இந்த கழுகண்டா கழனி தான் தமிழில் சொல்லுறாங்க. அவ்வளோ நாங்கள் கழனி வேறு இருக்குதா? கழனிகங்க வேறு இருக்கு. ஓகே. கழுகங்கன்னு சொல்றது வந்து இது அப்படி போய் கடல்ல செய்யறது வந்து கழுத்தனை கழுகங்க. இப்போ மழை காலத்தில் சில நேரம் எப்படி அது வெள்ளம் பெறும். இங்கே மிச்சம் 2014 அப்படி வந்துட்டு தான் அவ்வளோது வெள்ளம் பெறுமாம். ஓகே உறவுகளே, யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். முக்கியமாக டிக்காபுரோன்ற காமெடி வீடியோஸை போய் பாருங்கள். டிக்காபுரோ TIKO என்ன TIKABRO. நான் தமிழ் ப்ரோ மாதிரி இவர் டிக்காபுரோ. கட்டாயம் இவர் வீடியோஸ் எல்லாம் நல்லா பாருங்க. இவருக்கு வந்து ஒரு ஸ்பான்சரும் இல்லை. இவர் யூடியூப்பில் வர இதை வச்சு தான் இந்த 25 மாவட்டங்களையும் போகிறாங்க. இனி கட்டாயமியோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெளிநாட்டிலேக்கு உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இல்லாட்டி அவங்க சல்லி செலவழிச்சு கொண்டு எல்லா ஊருக்கும் போக வேண்டிய வரும். அவங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே ஃபோனில் பார்க்க செய்த ஒரு சமூக சேவை உண்டு. இனி அதனால் இவருக்கு வீடியோ எல்லாம் கட்டாயம் பாருங்கள். மற்றது வந்து இவர் வந்து சாதனை ஒன்று படைக்க போகிறாரு. அதை நினச்சி எங்களுக்கு பெருமை. சாதனையாளர் ஒன்று கிட்ட தான் நான் நிற்கிறேன். ஜப்னா போய் முடித்த பிறகு ஒரு வேறு லெவலுக்கு போவார். ஓகே சந்தோஷம். மற்றது இங்கே ஒரு பழம் உண்டு. என்ன பழம் பண்ணா அது? விழுங்கான்னு சொல்கிறேன். விழுங்கி பாருங்க. இங்கே இருக்குது. விழுங்க என்ன இனிக்குமோ புரிக்கும். சாட்டா பாடி சுகர் வெரி ஸ்வீட். தமிழ் ப்ரோ நான் கூட மிக்ஸ் இங்கே பாருங்க. எப்படி இனிப்பு வேற ரகம் இல்லை. சூப்பர் சாமான். நல்ல விட்டமின் சி. என்ன வாங்கிட்டார்? விட்டமின் சி விட்டமின் சத்து எல்லாம் பெருமை அந்த மாதிரி எங்கே கூட்டி இருந்தாங்க. ஓகே, தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இன்றைக்கு என்ன நடக்க போகிறதா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு எங்களோட நாள் எத்தனாவது நாள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 27வது நாள். என்ன 27வது நாள் வெற்றிகரமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கும். 10 மாவட்டங்களை கடந்து ஒரு மாவட்டம் 30 கிலோமீட்டர் என்ன ஏறி இறங்கின ஒரு மாவட்டம் வந்துடுது. என்ன இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், சிவனொளி பாதை மேலே இருக்குது தானே, அது எந்த மாவட்டத்துக்கு வருது? அது இதுதான் சபரகமோ டிஸ்ட்ரிக்ட். அது மாவட்டம், அதாவது இரத்தினபுரி சொந்தமா இல்லாட்டி நுவரெலியாவுக்கு சொந்தமா? பாதி ஹெட்டன் சைடுக்கு பாதி வந்து பேலன்ஸ் ஆகி தான் வந்திருக்கேன். நீங்கள் பேலன்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஓகே விளங்கு. ஓகே இது உனக்கு போடட்டாம், கொழுவட்டாம். பாய். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சின்ன பையன்.
இதில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போக வேண்டிய தூரம் 1 கிலோமீட்டர். அங்கே போனால் இரத்தினக்கல் எப்படி அதாவது இது பண்ணுவாங்க எல்லாமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இரத்தினக்கல் எடுக்கிற இடத்த இப்போதைக்கு பார்த்துக்கொள்ள இல்லாது என்று சொன்னால் இப்போ நேற்று இன்றைய தினமெல்லாம் அதிகளவாக மழை பெய்த காரணத்தால் வெள்ளம் தேங்கியிருக்கும். ஆகையால் பார்க்க முடியாத சந்தர்ப்பம். இல்லாட்டி இறங்கி உங்களுக்கு கொண்டே காட்டிடுவோம். பேருந்தொரு நாளை சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே, அப்போக்கு நாங்கள் உங்களுக்கு வடிவாக கொண்டே காட்டுறோம். ஆனால் மார்கழி மாதங்களில் இங்கே அந்த இரத்தினங்கள் தோன்ற பணிகள் நடக்க நினைக்கிறேன். நல்ல ஒரு இடமுங்கோ. கழுகங்கை இங்கே தான் மூடுது. கழுகங்கை களுத்துறையில் போய் முடியுமா என்றா தெரியுமா? கழுகங்கைன்ற பேர் வந்ததுக்கான காரணம் களுத்துறையில் போய் முடிகிறதால தெரியாது. சின்ன வடிவோ இல்லை வளர வடிவோ வடிவு தாண்டா நீ வெக்க வர்ற. இங்கே வேறங்கோ இரத்தினபுரியில் வாய் மூடி துறக்கிறதுக்கு இல்லை மழை வந்துடுது பார்த்தனீங்களோ. இங்கே வேறுங்க கழுகங்கு என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி சூப்பர். அது நான் நினைக்கிறேன் ரயில்வே பாலம் போல் இன்னும் உதிரியல. அது ஒரு பழைய உடஞ்சி போய் கிடக்கு. அப்போது நேற்றும் காட்டினான் அந்த பாலம் உங்களுக்கு. நீங்க எங்க அந்த சைடுல நின்று அந்த சைட்லேருந்து இந்த சைட் வந்துட்டாங்க. நல்ல சுகம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சாப்பிடுமா போயிட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம். நன்றி அண்ணா, சந்தோஷம். சோடா புரியா? எடுங்க. ஓகே அண்ணா, சந்தோஷம். பாய் அண்ணா. பாய், பத்திரமா போங்க. நன்றி அண்ணா. நாங்கள் யாழ்ப்பாணம். கொஞ்சத்துக்கு முதல் தான் பார்த்துருப்பீங்க ஒரு மழை கொண்டு போய்திருக்கோம். இப்போ திடீரெண்டு வெயில் பார்த்துறீங்களா? இப்படி தானுங்க இரத்தினபுரி இருக்குது. அதாவது மழை வெயில், எப்போ மழை வரும் எப்போ வெயில் உதிக்கும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கெல்லாம் தயாராக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். இங்கே போ எவ்வளோ தூரம்? பக்கத்தில் 200 மீட்டர் மேலே நடக்குது. அப்படியா? இல்லை எல்லாரும் கடவுள் தந்த ஒன்று கால் எல்லாரும் நடக்க முடியும். யாரும் நடக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அவ்வளோதான். ஏன்னா கடையை பேத்துட்டு வீட்டுக்கு வந்தாலே பைக்கில் போய் பழையதானே கொஞ்சம் தூரம் சார் நடக்கிறது. நாங்களா யாழ்ப்பாணம் இங்கே ஓகே பாய். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால இரத்தினக்கல் மார்க்கெட்டே இருக்குது, ஜேம்ஸ் மார்க்கெட்னு சொல்லி அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க இங்கே எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இந்த இடம். இதுதான் இரத்தினக்கல் மார்க்கெட், ஜேம்ஸ் மார்க்கெட். வணக்கம். நல்லா இருக்கேன். நன்றி அண்ணா, நன்றி, சந்தோஷம். வணக்கம். இங்கே பாருங்க இரத்தின கல்லுகள். விற்கிற இடம் அங்கே கிட்ட போய் விற்கிற இடமா? வீடியோ எடுங்க, லைவ் போடுறீங்களா? டிவியில் உங்களை காமிச்சாங்க. டிவியில் பார்த்தா விலங்குல பார்த்துனீங்களா? என்னதில்ல டிவி எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லி தெரியுது. சந்தோஷம். பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் இந்த சந்தை. இங்கே பாருங்க, இப்படி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள், இந்த கல்லுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் இருக்கா அது எல்லாமே இப்படி தான் பார்க்குறது. வேறங்க இந்த மாதிரி லைட் அடித்து
ಜಾತಿ ಹತ್ರ ಸಮಯ ಇನ್ನೋನಿಗೆಲ್ಲ ಯಾಪಣೆ ಉತ್ತರದಿಂದ ದಕ್ಕುನಟ ಪನಿಗೆ ಆದಂಗೆ ಇನ್ನೋನಿಗೆ කොච්චර ලොකු දෙයක්ද නේද? යාපනයේ ඉඳලා පයින් එනවා කියන්නේ නේද? සාමයේ පණිවිඩය අරගෙන. ரத்னபுரியிலேயே மெயின் ஜெம் மார்க்கெட். இவ்விடத்தில் நடக்கிறது வந்து நிலத்தை தோண்டி மாணிக்கமல்லம் எடுத்துக்கணும் வந்து இந்த டவுனில் தான் விற்பாங்க. இனி கல் வேங்க வாரவங்க, கல் விற்க வாரவங்க, கல் பார்க்க வாரவங்க எல்லாமே இவத்துக்கு தான் வருவாங்க. அது வந்து கல்லை நல்லா பார்க்கறதுக்கு தெரிஞ்சு படித்தவங்க தான் இந்த மாணிக்க கல்லில் இறங்கிக்கு. இப்போ நாங்கள் பார்த்தா சாதாரணமாக சும்மா நிலத்தில் இருக்கிற கல்லொன்று மாதிரி தான் காணும். ஆனால் அது அந்த நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் அதோட பொறுமதி, அது எவ்வளோக்கு வாங்கணும், அது எப்படி எந்த முறையில் ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இவருக்கு நடக்குது. நிலத்தை தோண்டி மாணிக்கம் எடுக்கிறவங்க எல்லாம் இவருக்கு வந்து தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இது குறைஞ்சது எவ்வளோக்கு இந்த மாதிரி கல் விற்பாங்க குறைஞ்ச விலை? அது 10,000 15,000 போகும், கோடி கணக்குக்கும் போகும். 200 கோடி 300 கோடி அப்படி. அது என்ன சைஸ் வாருக்கு அந்த ப்ளூ சஃபாயா, எல்லோ சஃபாயா அதெல்லாம் விலை நல்லா அதிகமானது. நார்மல் கல்லும் இருக்கு. அதிர்ஷ்டம் தான் என்ன கிடைக்கிறது என்ன அப்படி அதிர்ஷ்டம் கோடி கணக்கில் போகும். டெய்லி தோண்டைக்கு கிடைக்குமா? அவங்களுக்கு தெரியும் விடமில் பார்த்து இதில் தோண்டு. சில விடம் கிடைக்காத விடமும் இருக்குது, சிலது கிடைக்கிற. இனி அதில் அந்த மண் சரிஞ்சு உயிரிழப்புகளும் இருக்குது. நிலத்துள்ளுக்கு தானே போகிற மழை பெஞ்சு தண்ணி நிறையுது. நிறைய கஷ்டப்பட்டு தான் நிலத்துள்ளுக்கு இந்த ஒரு மாணிக்கத்தை எடுத்து எங்களோட மொயிரத்துக்கு அதை நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். இனி அது எங்களுக்கு அது விரலுக்கு வரத்துக்கு நடந்த கஷ்ட ப்ரொசஸ் வந்து இவத்து வந்தால் தான் அதோட அருமை விளங்கும். மாணிக்கம் வேண்டாம் எவ்வளோ பொறுமதியாக காரணம் வந்து அதுதான் ஏன்னா மலிவாக கிடைக்கிறது இல்லை. அதுதான் கேஸ். அடுத்தது இந்த டயனா, இது குயின் எலிசபெத் குயின், அவட கையில் விரல் இருக்கிற கல்லும் வந்து இதில் ரத்னபுரி இங்கேருந்து எடுத்ததா. இதை கல்லொண்டு எடுத்து இவங்க போய்ட்டு ஓச்சடிச்சு பார்ப்பாங்க இதில் என்ன சைஸ் என்ன. இது பாருங்கள் சாதாரணமாக எங்களுக்கு நிலத்தில் கிடைக்கிற கல்லொண்டு மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது வந்து மாணிக்க கல், அது எங்களுக்கு நார்மலாக தான் விளங்கும். இவங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன இது எதுக்கு சரி இது அந்த பழுதிக்கா இதுக்கான்னு பார்ப்போம். இதில் வந்து எத்தனை கேரட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பாருங்க இது இப்படி பார்த்தா உள்ளுக்கு அந்த டேமேஜில் இருந்தால் விளங்கும். அதுக்கப்புறம் இதை நிறுத்து பார்த்து இத்தனை 2 கேரட்டும் 50 கிராம் இருக்குது. 2 கேரட்டும் 50 கிராம் மில்லி. அப்போ இதை வந்து எந்த முறையில் கட் பண்ணி எப்படி எடுக்கணும் அதெல்லாம் இவங்க பார்த்து இதெல்லாம் கட் பண்ணி வரக்குள்ள 1 கேரட் 2 கேரட் இருந்ததுக்கு இது கட்டம் பொலிஷ் எல்லாம் பண்ணி வரக்குள்ள 1 கேரட் வரும். 1 கேரட்டின்னு ஃபாரினில் வந்து தான் தாய்வான், பேங்காக் அந்த மாதிரி ஆக்கள் வந்து இங்கேருந்து பேங்காக் போகும். மிச்சமெல்லாம் பேஸ்ட்டாக போடும் அப்படியா? அதெல்லாம் அப்படி இதாக்கு தேய்க்கிறது தானே, அதெல்லாம் தூளாகி அதெல்லாம் கடைசி பண்ணினது. பொலிசிங் பண்ணுறது பொலிஸ் இது அந்த கல்லெல்லாம் இப்படி பொலிஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். பொலிஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் பாருங்க எடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன். சவாரின்னு சொல்லி பாருங்க, புல் சஃபாரி. அப்படிங்க கல்லுகளை இது வந்து ஹீட் பண்ண கல். ஹீட் பண்ணது இது மஞ்சள் நிறத்து தான் இப்போ இருக்கு. இதை ஹீட் பண்ண எந்த கலர் வரும்? அப்படி என்ன எல்லோ எல்லோ இன்னும் டார்க் கலர் வரும். நானும் பைரவியா வரியா நீயும் பாவன் லைட். நாங்கள் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இந்த ப்ரொசஸிங் நடக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். முழுமையான டீட்டெயில்ஸை ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க அப்படியே போவோம். මේගොල්ල එන්නේ හේතුව ඇවිල්ලා මේ තියෙන කෝවිලක් තියෙනවා, පන්සලක් තියෙනවා, චර්ච් එකක් තියෙනවා, පල්ලියක් තියෙනවා. ජාති 4ම සමගින් ඉන්න ඕනේ කියලා යාපනයේ ඉඳලා පණිවිඩය අරන් එන්නේ. කොච්චර දෙයක්ද නේද? හින්දු කොල්ලේ. හරියට නියම කොල්ලේ. ඔව්. මෙයා ආවෙන් ඉන්න ඕනේ. අනිවාර්යයෙන්. යාපනයේ ඉඳලා පයින් එන්නේ පයින්. ඔව්. දාස් කීයක් ගියාද මචං? දැන් එතන නාලි බගි. 27යි. අදට 27යි. 27යි. ओके गुड लक संतोषයි නේද අපිට නේද? ඔය නේද මේක කොල්ලෙක්. ඔව් යාපනයේ ඉඳලා එනවා කියන්නේ නේද? ஓகே சகோதரங்கள் பாய் 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 பாய். சிங்களம் தண்ணே. ஆ வேற ඇවිල්ලා
යාපනයේ ඉඳලා ෆයින් එන්නේ. ඔව්. දැන් දිස්ත්‍රික්ක 10ක් කවර් කරලා තියෙනවා. දැන් තව හෙට යනවා කෑගල්ල. ඒ වගේ යනවා හේතු වෙල මේ මාත් දැක්ක මෙයා සාමයේ පණිවිඩය අරන් ඉන්නේ. දාලා තියෙනවා. කෝවිලක් තියෙනවා, පන්සලක් තියෙනවා, චර්ච් එකක් තියෙනවා, පල්ලියක් මේ වගේ කෙනෙක් තියෙනවා. මේ ජාති හතරම ජාති හතරම සමගින් ඉන්න ඕනේ කියලා යාපනයේ ඉඳලා පණිවිඩය අරන් එනවා කියලා. ඔව් ලෝක වාර්තා මේක ඉවර කරමු ලෝක වාර්තා. ඔව් ඉන්දියන් වාර්තාවට නෑ නෑ ඉන්දියන් සාගරය තුල යන ලෝක වාර්තාවනේ. දැන් මේක දිස්ත්‍රික්ක 25ම කවර් කරොත් 25ම කවර් කරනවා. හෙට කෑගල්ල. කෑගල්ල. ඔව්. ඕ පයින් යනවා ඊට පස්සේ කෑගල්ල. එහෙම நாங்கள் இப்போ ஜெம்ஸ் மார்க்கெட் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஜெம்ஸ் மார்க்கெட் பார்த்துருப்போம். மார்க்கெட்லேருந்து இந்த மாதிரி கடைகளுக்கு தான் கொண்டு வந்துருப்போம். அதாவது இந்த இரத்தின கற்கள் எல்லாம் இங்கே தான் வச்சு விற்பாங்க. நல்லபடியும் இந்த கல் இந்த கல் வந்து நேச்சுரல் நிலத்துல கிடைக்கிறது தான். ஆனா இது சிந்தட்டிக் இல்ல. சிந்தட்டிக் இல்லை. இது கல் இது நேச்சுரல். இது நிலத்துல இருந்து கிடைச்சி இது வெட்டி ஒப்பம் பண்ணி எல்லாம் வெட்டி இருக்கு. ஆனா இது வேல்யூ அவ்வளவு பெரிய இல்ல. இது ஃபுல் கல்லே 1,20,000 தான் வரும். பெருசு இல்லைன்னு அதே இதே நீல கல்ல கண்ணா எத்தனை கோடி ஒரு 100 கோடி அந்த மாதிரி 100 கோடி காசுக்கே போகும். இருக்கு அப்படி கல்லாம் இங்கே. ஈக்கு எல்லாம் காட்டி கொள்ள அந்த கல்ல லீக்கன்ஸ். இது இந்த கல் எப்படியும் ஒரு 40-50 கேரட்டுண்டா 2000 ரூபாய் வச்சாலும் 1 லட்சம் கிட்டத்தட்ட வரும் இந்த கல். 1 லட்சம். இதே ப்ளூ சஃபாயான்னு சொன்னா அந்த லெவல் வேறு. இதுவும் நேச்சுரல் தான். ஆனால் இதுவும் செமின்னு சொல்லுவோம். செமி ப்ரெஷஸ். அதுன்னா அவ்வளோ பெரிய செமி அண்டு வரப்போல அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பெருசாக வரும். அப்படிங்கெல்லாம் கேட்க நானே அப்படிங்கிறேன். நானே அது பொடி அமௌண்ட்டு அதை கேலிப்ரேட்டட் நிற்கிறேன். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் தானே அந்த தேய்க்கிறது இல்லாமல் இங்கே தேய்க்கிற விட மீ கதை பார்க்கணும். எங்கிட்ட ஈக்கி அங்கேயும் மீக்கி பள்ளத்துலேயும் மீக்கி எவ்வளோ போட்டு அதை வெடி மெத்தனை அமெரிக்கன் ஜிம் கட் பண்ணுறதுக்கு இவ்விடத்துல வந்து இன்றைக்கு வந்து அவன் மெயினாக ஜிம் செய்த பொஸ்ஸும் அவரும் வந்து லீவ். அவங்க தான் இவத்தில் வந்து கோடிக்கணக்கான கல்லெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் இவத்தில் போடுறதில்ல அதில் ஷேப்பில் வச்சு லொக்கரில் வச்சு லொக் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி ஃப்ரைடே ஷூட்டிங் இவ்விடத்தில் இருக்கிறது வந்து டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ண கல்லில் தான் இவத்தில் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் கல் தான், நிலத்தால் கிடைக்கிறது தான். ஆனாத்துக்கு வந்து அந்த ப்ளூ சஃபாயா, க்ரீன் சஃபாயா, அந்த ரெட் சஃபாயா அதெல்லாம் வந்து பிங்க் கல். அதுகள் வந்து இல்லாத இது வந்து அவ்வளோ வேல்யூ இல்லாத கல். இதெல்லாம் நிலத்தில் கிடைக்கிறது தான். ஆனால் இதுவும் மாணிக்கம் தான். ஆனால் அவ்வளோ வேல்யூ இல்லை. இது வந்து இந்த அது என்னென்று வேல்யூ பிரிக்கிறது அப்படி நீளம் இதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நீளம் அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி பிரிச்சதா இல்லாட்டி சும்மா எதிர்ச்சியாக பிரிச்சதா? இல்லை அது வந்து அவங்க நிலத்துலேருந்து எடுத்து எனக்குன்னா தெரியா கல் பார்க்குறது தெரியா ப்ரொசஸ் தெரியும். இப்போ இதெல்லாம் செமி ப்ரெஷர்ஸுக்கு தான் போகும் இந்த கல் ஜாதி. இந்த செமி என்று வரப்போ போல விலை குறவு. ப்ரெஷர்ஸ் என்று வரப்போ போல சஃபயர், டயமண்ட், வேறு அதே மாதிரி இன்னும் 2-3 ஜாதி. அதெல்லாம் விலை கூட. ஒரு கேரட் எடுத்த 75,000 1 லட்சம் வர சின்ன கல். இவ்வளோ ஈக்கும் கல்லான விலை இந்த சைஸ் ஈக்கும். இது வாங்கி கொடுத்து அந்த நகைக்கடையில் அந்த இதில் வைக்கிறது தான் பேங்காக் தான். பேங்காக், ஹாங்காங், இப்போ சைனா ஈக்கி அங்கெல்லாம் போய்த்து விற்குது. ஸ்ரீலங்காட ஜிம் தான் வேர்ல்டுக்கே வேர்ல்ட்லே மோஸ்ட் ரெகக்னைஸ்ட். அதுக்கு விலை கூட. ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் போல விலை கூட. அது பூரா ஈக்கி இன்னும் பர்மாவில் ஈக்கி அப்படி ஒரு இடங்கான ஸ்ரீலங்கா வந்து விலை கூட. இங்கே நமக்கு வந்து yellow கலப்பா. இது என்ன பிரமதி? கியா கட்டணும் 20 லட்சம். 20 லட்சம். 20 லட்சம் பாருங்க எப்படி இருக்கு இந்த கல். என்ன சிரிக்கிற? கல்லுக்கு 20 லட்சம். இது என்ன விலை வரும்? இது 15 லட்சம் ரூபா. நான் எடுக்க விட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையன் எழுதி போயில யாப்பனே பையன் டிஸ்ட்ரிக்ட் விஸ்பாம பையன் இவர் தான் இந்த கல்லை தேய்க்கிறார் பாருங்க. கல்லை தேய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி நீட் பண்ணுறது இவர் தான். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த வேலைகள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இது வந்து பழைய சிஸ்டம். அது புது சிஸ்டம் நாங்கள் நடக்கிறது. அது சேப்புக்கு வந்து ஆக்குவாங்க ஃபுல்லாக அந்த
பாருங்க அடிச்சு பார்த்து தான் செய்யணும் பாருங்க இங்கே பழுதெல்லாம் தேய்க்குது தேய்ச்சி போக காட்டிங்க ஃபுல் நேச்சுரல் கலர் ஓகே ஓகே இப்போ ஓடத்தெல்லாம் உடஞ்சது குண்டு குழி அப்படி இப்படி இருக்கும் தானே கல் அதெல்லாம் இதால் தேய்ச்சி ஃபுல் வட்ட வடிவுக்கு எடுக்கும் வட்ட வடிவுக்கு என்ன இது வந்து பழைய சிஸ்டம் அது புது சிஸ்டம் அதுக்கும் இதே மாதிரி கையால் அசைக்கணுமா அதை கேட்கலையானோ ஃபைன் டிஸ்ட்ரிக்ட் විසිපාම යනවා ෆයින් මේ තියෙන මේ කොඩිය මේ ගෑවිලා කෝවිලක් තියෙනවා පන්සලක් තියෙනවා පල්ලියක් තියෙනවා චර්ච් එකක් තියෙනවා එතකොට ඉන්නේ හොටෙල් වල ඉන්නවා ඒ කියන්නේ හොටෙල් ටාක வைரோடி இந்த பேரு வைரோடியம் இதுவாங்க நூலொண்டு ஓடுது தானே வைரம் ஓடி வைரமுண்டு ஓடுறாங்களே அதான் வைரோடி மற்றவங்கள கட்ஸை பூனக்கட் இது கவர்மெண்ட் இந்த வெளிச்சத்துலாம் தெரியும் அந்த மீனுங்கிறது ஓ தெரியாது உயிருள்ள கல்லுன்னு சொல்லுவாங்க இது என்ன உயிருள்ள கல் வெளிச்சத்துக்கு கொண்டு போங்க இது இது என்ன மாதிரி பெருமதி இதெல்லாம் இது வந்து ஒரு கிராத்து 1.5 லட்சம் ரூபா ஒரு கிராத்து 1.5 லட்சம் ஒரு கல்லா ஒரு கிராத்து அப்போ இந்த கல் வந்து ஒரு கல் கிட்டத்தட்ட ஒரு பன்சலாய் பள்ளி 4 லட்சம் 4.5 லட்சம் பெரும் என்ன ஹலோ வணக்கம் வணக்கம் இது 25 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட் 25 ஃபைன் යනවා කියන්නේ මේක 咱们就那个收过去大概30 200 கிலோமீட்டர்干什么30公里？走路是吗？走路哦，他们也是你看拍各种那种软件，TikTok啊。咱们现在跟大米鱼什么？大米鱼、三家楼、大米鱼还有泰米尔语、三家楼语是吧？他带了斯里兰卡的网红了啊。这种徒步3000公里啊，游转整个斯里兰卡，对不对？是这意思吧？一个人都很酷啊。kilometer 25 district ஓகே给你点赞，给你点赞，OK。ஓகே பாய் சந்திப்போம் சந்தோஷம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோலண்ட் அடிங்க ஃபுல் சப்போர்ட் நாங்கள் வருவோம் திருப்பி வந்து ரத்தினக்கல் தோன்றதை பார்ப்போம் கரெக்டாக வேறையா ப்ளாக் உண்டு கண்டிப்பாக ஓகேலாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் காலமை சாப்பாடு சாப்பிட போகிறோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 ஆகிட்டுது ஓகே இதில் ஏதாவது சாப்பிடுவோம் இங்கே வேறுங்க நண்பன் புதுசாக ஃபோன் எடுத்துருக்கிறான் பார்ப்போம் பின்னால் சூப்பர் வேறு லெவல் அருமையான ஒன்றா அதில் போதும் ஒன்றா அது டேய் சார்ஜர் பிரிம்பா கொண்டோணும் இல்லையே அதெல்லாம் வாங்குவோம் அதெல்லாம் வாங்குவோம் இங்கே பாருங்க அது காசு இல்லை அது நாங்கள் கிடக்கிறத ஒரிஜினல் கிடக்கிறத போடுவோம் பேருந்து வாங்குவோம் நல்ல ஐஃபோன் மாதிரி கிடையாது ஃப்ரீயாக தர மாட்டீங்க கேபிள் ஒன்லி ஃப்ரீயாக தருவீங்க அது ஓகே ரிப்ளை ஃபோன் ஓகே தேங்க்யூ இது மிக முக்கியமான என்ன இது டைப் சி டைப் சி ஃபுல்லாக டைப் சி ஒரிஜினல் கேபிள் ஒன்று அண்டர் கிரவுண்ட் அந்த எந்த கரப்படுத்த போட்டால் சரி சூப்பர் பாத் இது கூட கட்டும் கேபிள் கேபிள் 8000 ரூபா ஒரிஜினல் எப்படி தமிழ் பேசுவீங்க ஃபிலிம் பார்த்து அப்படி ஃபிலிம் பார்த்து தமிழ் பழகிட்டு தான் நீங்களும் பேசுவீங்களா தமிழ் ஃப்ரெண்டா எஸ் அப்படி நீங்கள் பழகி கொடுக்கலாம் கொஞ்சம் தமிழ் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஏண்டா வணக்கம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்னபுரி மணிக்கூடு கோவிலம் மெயின் இடம் இதுதான் பாருங்க இதில் இருந்து அப்படி நாங்கள் இப்போ ரூமுக்கு போக போகிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் ஏற்கனவே இன்றைக்கு கிணதுரை நடக்க போகிறதில்ல பொடியங்கள்ட காலம் எல்லாம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு இவ்வளோ தூரம் தான் நாளை தான் கிட்டத்தட்ட ஒரு 31 கிலோமீட்டர் நடக்க போகிறோம் கொழும்பு டவுன் மாதிரி கிடக்கு கிட்டத்தட்ட ஆனால் அவ்வளோத்துக்கு சனத்தொகை இல்லை இந்த இடத்த பார்க்க அந்த கொழும்பு பெற்றாக இருக்குது தானே பெற்றாக இருக்கிற மாதிரியே இருக்குது வேறு எங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பெற்றாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது கடும் வெயிலாக இருக்குது இப்போ ஆனால் எப்போ மழை பெய்யும்னு சொல்ல தெரியல டக்குண்டு வெயில் உண்மையாக அதுக்கு குட்டி பெற்றான்னு சொல்லலாம் ஏன்னா பின்னர் டைமில் நல்ல சன கூட்டமாக இருக்கும் இப்போ தானே மத்தியானம் இந்த டைமில் எல்லாருமே வீட்டை இருப்பினும் இல்லாட்டி வேலைக்கு போயிருப்பினும் ஸ்கூல் போயிருப்பினும் எனக்கு பின்னர் டைம் வேறு எல்லா உறவுகளையும் எல்லாருமே இங்கே வர வேணும்
விளாம்பலம் 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 சியாய் சியா விளாம்பலம் சியாய். எப்போ எப்படி 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 போவீங்க? இல்லை இன்றைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இருக்கு. நாளைக்கு தான் விளையாடுவோம். நாளைக்கு இந்த என்ன இடம் வந்து பேர் வருது 30 கிலோமீட்டர் பேரும் கேகால போகிற ரோட். கேட்காதோம் 4 பேரும் 4 பேரும் கஷ்டம் இல்லையாப்பா? பழையிடு நண்டைக்கு மலையேறின தான் கஷ்டம். அப்படியா? ஓகே செல்ஃபி எடுத்துக்கோ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தாடி வலிக்க போகிறேன். என்ன சொன்னால் கொஞ்சம் தாடி எல்லாம் வளர்ந்து வரைக்கிற மீசி எல்லாம் அது அப்படியே நோவில் வலிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். இங்கே நான் தாடி வலிக்க 2 பேரும் வலிக்கிறாரு. விளையாட்டு காட்ட போகிறேன். இங்கே வேறங்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாடியை வலிச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். சரி ரூமுக்கு வாங்க போவோம். இரத்தினபுரி டவுனை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரத்தினபுரி டவுனை பற்றி சொல்ல வேலையே இல்லை. பெரிய டவுன் வேலை. இன்றைக்கு தான் பார்த்து நான் பெரிய டவுன். முதல்ல நாங்கள் ஆட்டோவில் வரைக்கும் கூட மெயின் ரோட்டால் போயிட்டோம். இப்படி நடந்து வரைக்கும் தான் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட கொழும்பு பெற்றா செய்யப்படுகிறது என்ன நல்ல பரபரப்பாக இருக்கு. பின்னர் நேரத்தில் வந்து ரஃபிக்காக தான் இருக்கு. தமிழா? தமிழ் தான் இல்லை பார்க்க ரோட்டில் போகிற வந்தோம். அப்படியா? என்னைக்கு இங்கே இன்றைக்கு இங்கே தான் நாங்கள் வலிக்கினாங்க. இன்றைக்கு அந்த ரத்தினபுரி மார்க்கெட் எல்லாம் பார்த்தது. அப்போ அதால் லேட் ஆகிடுது. இங்கே எங்கே போகிறீங்க? ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு ஸ்டே பண்ண நாளைக்கு செல்ஃபி அடிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ரூம் இந்த மேலேண்டு என்ன காட்டு கிடக்கு உள்ள ரூமு. அதான் ஐயோ அவனுக்கு இயலாதுன்ட்டு மேலே ரூம் போடுவோம்னா ரூம் போட எங்களுக்கு இயலாது. இல்லை நாங்கள் நடப்போம். சொன்னால் மேலே நாங்கள் நீட்டாக நடப்போம். தெரியும் தானே உங்களுக்கு? இறங்குறாஞ்சிக்கல் நடக்கிறது. அதாவது மேலே இருதுங்களால் சுலபம். நான் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட கால் எல்லாம் படிஞ்சு போய் கிடக்குது. இந்த தலைவர் நேரம் கிடக்கு. முகமே ஃபுல்லாக மாறிவிட்டு போல. என்ன களைச்சி போட்டிங்களா மேலே? நான் கலைக்கல. நானும் அதால் கலைக்கல. இங்கால பேருங்க இது ஒரு கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தான் கிடக்கு. வேறு இடத்த பார்க்க மேலே இறங்கி காட்டுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே தான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இருக்குது. புக் பண்ணையில் சும்மா பார்த்து வச்சுருந்தாங்க. இதே இந்த பாலம் வச்சுருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். ஆ ஓ அதால் இது கலை வந்துடுறங்கிறது பேருந்து பேருந்து என்ன செய்கிறது? என்ன உங்கால் இருக்குன்னு தெரியல. ஆனால் பாதை காணுது எல்லாம் அடித்து மூடி போய் கிடக்குது. சரி நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். வாங்க. என்னென்ன ஏலாதோ ஏலும் வாங்க. உங்களால் முடியும் வாங்க. இங்கே வேறு இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேல் பக்கங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. என்னடா சாப்பிட்ற நீ? சோப்பின் பேக்கெல்லாம் பிச்சு சாப்பிட்ற. நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கு மேலே எடுத்து தான் போகணும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 130 மீட்டர் தூரம் இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. ரூமுக்கிட்ட வந்தாச்சு. பள்ளத்தை கட்டணுன்னா இல்லை ஸ்வீட்டாக இறங்குறீங்களா என்ன? ஆ இயலாது. பள்ளத்தை கட்டணுன்னா நாங்கள் மெதுவாகிறோம். காரணம் உங்களுக்கு தெரியும். காரணம் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் தங்க போகிறது. எங்களோட 2 ஜீவங்கள் வந்தவை காணல ஆக்கலை. ப்ரோ என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வெயிட் பண்ணிங்களா? விளங்கல மீசியெல்லாம் எடுத்து வழியாக இருந்த மினா கட்டு போட்டு வாரீங்க நீங்கள் இங்கே பாருங்க. இங்கே இடத்த பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது உங்கள் இடம். சூப்பர் ரூம். சூப்பரி அழகான ரூம் மட்டும். இங்கே 10 ரூம். இங்கே வேறு உடுப்பு மாத்திரம் வேறு கதவை போட்டுறேன். ரூம்